இன்றைக்கி வீடியோவில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 4 தக்காளி அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். புளி நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு குட்டி குட்டியாக வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா வெண்டைக்காயை நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறமா தாளிச்சிடலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தக்காளியை எடுத்து உள்ளே ஊற்றிடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். லைட்டாக கொதித்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமா புளி தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. புளி தண்ணியை எடுத்து ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி கட் பண்ணி வச்சுருந்த அந்த வெண்டைக்காயை எடுத்து இது கூட போட்டுக்கோங்க. வெண்டைக்காயை போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த புளிப்பு காரத்தை மேட்ச் பண்ணுறக்காண்டி ஒரு கட்டி சைஸ் நீங்கள் தட்டியும் போட்டுக்கலாம். வெல்லம் போடணும், தட்டியும் போட்டுக்கலாம், இல்லை முழுசாகவும் போட்டுக்கலாம். நான் ஒரு கட்டி எடுத்து அப்படியே போட்டுறேன். ஏன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சிரும். அதனால் வெல்லத்தை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே அமைதியாக விட்டுருங்க. நல்லாவும் காய் வேகணும். புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலி இது மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆஃப்டர் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே கெட்டியாக கிரேவி மாதிரி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிடுங்க. மீண்டும் ஒரு சிம்பிள் வீடியோவில் சந்திப்போம்.